நன்றி செலுத்துவோமா? தேவன் இம்மட்டும் நம்மை குறைவில்லாமல் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. இதற்கு நான் தகுதியானவன் அல்ல, கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். இம்மட்டுக்கும் அவரே வழி நடத்தினார், அவரே இம்மட்டுக்கு கொண்டு வந்தார் நம்மை. பாழான நிலத்தில் கிடந்தோம், ஊழையிடுதல் உள்ள அவாந்திர வழியில கிடந்தோம். கர்த்தரோ நம்மை தூக்கி எடுத்து இம்மட்டும் ஆசீர்வாதமான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுகிறார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அதனால நான் ஸ்தோத்திர பலிகளோடே நம்முடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமாம், நாம் தீயை போன்ற தண்ணீரை போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக கடந்து வந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாம் ஸ்தோத்திர பலியிடும்படியான ஒரு நல்ல வாய்ப்புகளை தேவன் உண்டாக்கி அவருக்கு நன்றி செலுத்தணுங்க மனப்பூர்வமாக. இயேசுவே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆராதனை என்பதே அவருக்கு நன்றி செலுத்துவது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஆலயத்துக்கு எதுக்கு போனாங்கன்னா பலி செலுத்த. தேவன் தனக்கு செய்த நன்மைகளுக்காக. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலிலாம் வேற. சமாதான பலி என்றால் சும்மா இருந்தாலே அவர்கள் சமாதான பலி செலுத்துவாங்க. ஏன்னா தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக. தேவன் இம்மட்டு என்னை சமாதானமா வச்சிருக்கிறாரே, இம்மட்டு என்னை சந்தோஷமா வச்சிருக்கிறாரே, இம்மட்டு நல்ல பிள்ளைகளை குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்தும்படியாக அவர்கள் வந்தார்கள். அநேக பலிகள்ல அப்படிப்பட்ட பலிகளும் உண்டு. சும்மா ஒண்ணுமே இல்லாம நாம் பாவம் செய்திருந்தா பலி செலுத்தினாங்க, குற்றம் பண்ணியிருந்தா பலி செலுத்தினாங்க, அதே சமயத்தில் சமாதான பலியும் செலுத்தினாங்க. அது நன்றி செலுத்தும் பலி. அப்பா, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே நிறைந்த உள்ளத்தோடு ஓ நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, குறை இல்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, குறை இல்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வில் நாயகன் நீரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சொல்லுங்க, நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறை இல்லாமல் நடத்தினீர், குறை இல்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, குறை இல்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரே, தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வில் நாயகன் நீரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே, உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே, எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தையும் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன்.
சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. எல்லோரும் சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கும் ஜீவன் தந்தவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சொல்லுங்க, நன்றியோடு நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறையில்லாமல் நடத்தினீரே, இல்லாமல் நடத்தினீரே, எல்லாம் அகற்றினீரே, எல்லாம் நீர் அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வில் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். எத்தனை போராட்டங்கள்ங்க, அதிலெல்லாம் நம்மை தூக்கி சுமந்து எடுத்து கொண்டு வந்தாரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அதெல்லாம் நாம் நடந்து வந்தோமே. இருளாச்சு எங்க பக்கம் போறது, எதை செய்கிறது, யாரை நம்புவது, எப்படி நாம் பிழைச்சு மீண்டு வருவது? கர்த்தர் மீண்டு வர செய்தாரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். எல்லோரும் இணைந்து, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. பரிசுத்த ஆவியார்
என்னையும் நிறுத்திரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. எல்லோரும் நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 மாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும், என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி அவருக்கே ஆராதனை, அவருக்கே மகிமை. கபல தூரபா ரப்பல தூரபல மரபா பரிசுத்த ஆவியான பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியான கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்த ஆவியே ஹல்லேலூயா. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. எல்லாரும் கை உயர்த்தி என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்த
பரிசுத்த ஆவி பெற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். உங்க ஆவியானவரால் எங்களை நிரப்பப்படணும்யா. நாங்க நிரப்பப்படணும்ப்பா. எல்லாரும் வாஞ்சியோடு கேட்கலாம். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி, ஆவியே, தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் வழிகாட்டும் தூய கரங்களை ஆவியே. உயர்த்தி ஆவியான கரத்துல ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, தூய இயேசுவே, இயேசுவே, தூய இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பணும்ப்பா. நீங்க உம்முடைய நிரப்புதல் எங்களுக்கு வேண்டுமப்பா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்படும் பொழுதோ வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். வறண்ட நீலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. அவங்களுக்குள்ளெல்லாம் கூட ஒரு விசேஷித்த ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கி வருகிறது. தீபாரா தூராதா நமோ ஷதரா வல்லபா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் இணைந்து ஆவியானவரே, ஆவியானவரே,
உலர்ந்த எலும்புகள் எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உலர்ந்து போய் இருக்குதோ, இனி இது பிரயோஜனம் இல்லை, இனி இது அவ்வளவா, இனி என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, இனி என் இருதயத்துல சந்தோஷம் இல்லை என்றெல்லாம் எதெல்லாம் உலர்ந்து போய் கிடக்குதோ அதெல்லாம் ஆவியானவர் இறங்கும் போது அவர் வியத்தகு செயல்களை செய்வாருங்க. அவர் வியந்து பார்க்கக்கூடிய அளவில் செய்கைகளை செய்ய வல்லவர் இந்த ஆவியானவர். கேளுங்களா அப்பா, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும். எங்க வாழ்க்கையில செத்து போய் கிடக்கிறது, ஒண்ணுமில்லாமல் போயிட்டு என்று சொல்லப்படுகிறதெல்லாம் எழும்பட்டுமே, எழும்பட்டும் அப்பா. முறிந்து போன உறவுகள் திரும்பமா எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் உயிரோடு எழும்பி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. அப்படி கரத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் பிரயோஜனம் இல்லாத பொருட்கள், பிரயோஜனம் இல்லாத ஆட்கள் என்று சொல்லி தள்ளப்பட்டிருக்கிற, உழந்து போயிருக்கிற ஆட்கள், பொருட்கள், காரியங்களை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் உயிரோடு எழும்பி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அந்த எலும்புகளுக்குள்ளாய் பிரவேசித்த பொழுது மரித்து உலர்ந்து போன அந்த எலும்புகள் உயிரடைந்தது, நரம்புகள் உண்டானது, சதை உண்டானது, எல்லாம் உண்டானது. அவள் ஜீவன் பெற்றது, பெரிய சேனை போல் மாறினது. என் ஆண்டவருடைய ஆவியினால இது எல்லாம் ஆகும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற காரியங்களை எழும்ப பண்ணுவீராக. சொல்லுங்களேன், எழும்ப பண்ணுவீராக. என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி எழும்ப பண்ணுங்க. சொல்லுங்க, எழும்ப பண்ணுங்கப்பா உயிரோடு. அன்று கருத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே உம்முடைய கருத்துல பண்ணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து